ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் டைனி ஹவுஸ். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1915 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே இது வந்து இருக்குது. அண்ட் இது வந்து எப்படின்னா கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு எல்லாமே மினியேச்சராக ஒரு சிட்டியவே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் நிறைய ஹவுசஸ் அண்ட் பில்டிங்ஸ்குள்ளே கிட்ஸ் உள்ளே போகலாம். அண்ட் மற்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அதில் டைனிங்லேருந்து அதில் சாப்பிட்றது எல்லாமே உள்ள குட்டியாக மினியேச்சராக செட் பண்ணியிருப்பாங்க. அது பக்காவாக இருக்கும். அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து உருவாக்கின ஓனர் வந்து 1915 தன்னோட சின்ன பொண்ணுக்காக வந்து ஒரு மினியேச்சராக ஒரு இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இது பப்ளிக் வந்து இது விட்டுட்டாங்க. இது ஒரு 2-3 டைம் வந்து வெள்ளத்தினால இது ஆகி திருப்பி வந்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நிறைய வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க இந்த இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்டுக்கு யார் வந்தாலும் எங்கே போகிறாங்களோ இல்லையோ இதை வந்து பார்க்குறதுக்கு மக்கள் விரும்பி வராங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ வாங்க அப்படி என்ன தான் இருக்குன்னு உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. குட்டி கிணறுலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து ரயில் சர்வீஸும் இருக்குது. அது நாங்களும் போனோம். அது பின்னாடி வீடியோவில் இது பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். பில்டிங் பார்த்திங்கன்னா லைப்ரரி. ஸோ லைப்ரரியை வந்து உள்ளே எப்படி புக்ஸ் எல்லாம் இருக்கும், டேபிள்ஸ்லாம் இருக்கும்னு செட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் வழியாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸ்டோன் பெஞ்ச் கூட பாருங்களேன், அவ்வளோ மினியேச்சராக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு வந்து அது உட்கார வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஒரு காஃபி ஹவுஸ்க்கு பின்னாடி என்னெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி குட்டியாக செட்டப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு பிடிச்ச பில்டிங்கும் இதுதான் இதில். ஸோ இது வந்து நர்சரி கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சில பில்டிங்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்த பில்டிங்கை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இந்த பில்டிங் வந்து உண்மையாக, இது நாட் இமேஜினேஷன், இது உண்மையாக இருந்தது, அப்படியே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபோட்டோவோடு வச்சுருப்பாங்க. ஸோ அது இது ஒன் ஆஃப் த பில்டிங். இது வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூமை வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலேருந்து பார்த்தா. அண்டு டெஸ்க்கு, சேர்ஸ், அண்ட் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா இமேஜஸ் எல்லாமே எப்படி வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரை என்னெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, எப்படிலாம் மாறி இருந்தது அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே குட்டி மினி ட்ரெயின். இப்போது இதே வந்து ஒரு 4-5 ட்ரெயின்ஸ் இங்கே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி பிக்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 100 இயர்ஸ்க்கு மேலே ஆகுறதுனால. ஸோ எல்லாமே இது வந்து சர்ச். ஸோ இந்த பில்டிங்கும் அதே மாதிரி தான், உண்மையாக இருந்த பில்டிங்கை அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க. அது யாரோட பில்டிங் அப்படிங்கிறதும் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. I'll show you.
பில்டிங்குள்ளே பாருங்கள், கிட்ஸ் உட்கார்றதுக்கு கூட இது போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னென்னா பெரிய கிட்டை விட சின்ன கிட் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவள் என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா வெளில போனால் அவளுக்கு வந்து போர் தான் அடிப்பிச்சு சின்னவளுக்கு. பெரியவ தான் ஒரு எங்கே போனாலும் விளையாடுவாள். பட் சின்னவளுக்கே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து அப்போ உள்ள ஜெயில். அதை வந்து இங்கே வந்து நல்லாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேலே ப்ரிசனர்ஸ் வந்து இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்கை அப்படியே அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். உள்ளே பாருங்கள், அந்த டேபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்களா. இது வந்து ஒரு கேஸ்டில் மாதிரி அது பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து டைனிங் வந்து நிறையவே சேர்ஸ்லாம் இருந்துச்சு. அது கூட வந்து மினியேச்சராக நிறையவே போட்டிருந்தாங்க. அது வந்து கிட்ஸ் உட்காந்து சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது நாங்கள் போன டைமு. ஆனால் அது மட்டும் இல்லை, சுற்றி வந்து மவுண்டெயின் ஹில் ஏரியானால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு பக்கம் டைனிங் பக்கம் என்னென்னா ப்ளே ஏரியா வச்சுருக்குறாங்க, பார்க் மாதிரி. இதை பார்த்துட்டு கிட்ஸ் வந்து எப்படிங்க வெளியில் வருவாங்க. ஸோ அதில் ஒரு 1 hour வந்து கிட்ஸுக்கு வந்து டைம் போயிடுது. ஓரளவு மினி பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
அப்படியே ரிட்டன் வந்து வரும். ரிட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து இந்த சைடு உள்ளதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு டான்ஸ் கிளப்ஸில் ஆடுற மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க மினியேச்சர். இது வந்து என்னென்னா கிறிஸ்மஸ் வந்து உள்ள ஒரு வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இது உள்ளே வந்து மினியேச்சராக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னென்னா ஒரு வந்து பப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அழகாக காட்ஸ் விளாடுறது எல்லாம் செட் பண்ணியிருந்திருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடை மாதிரி ஓடுது. அதோடைய சவுண்டுக்கும் அண்ட் அங்கே வந்து அந்த கிளைமேட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதாவது சல நம்ம ஊரில் வந்து ஒரு இடம் போனோம் அப்படின்னா ஒரு சல இதில் வந்து அப்படி இல்லை, எல்லாருமே அப்படி என்ஜாய் பண்ணுறது நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடுக்குள்ளே வந்து எப்படி வந்து பெட்ஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து டெய்லர் ஷாப்ஸ் எப்படி வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஸ்டூடியோ நிறைய. இது எப்படின்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா மினியேச்சரில் எப்படி வந்து அப்படியே எக்ஸாக்டாக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு ஒரு நர்சரி கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்களும் வந்து ட்ரெயின் ரைடு இது பண்ணோம். ஆக்சுவலி என்ட்ரன்ஸ்க்கு தனி ஃபீ, அதே மாதிரி வந்து ட்ரெயினுக்குமே நம்ம தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஸோ நம்மளும் வந்து ட்ரெயின் எதுக்கு வந்தாச்சு, க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம தான் போகிறோம். இது எப்படின்னா நம்ம வந்து அப்பளை பார்த்ததோடு சேர்த்து பாதி இந்த பார்க்கோடு ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லையா, இந்த பார்க்கு அப்புறம் ஒரு சரௌண்டிங்ஸ் மாதிரி இருக்குது. அதை வந்து இந்த ட்ரெயினில் தான் போய் கவர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹோலாக ஒரு ரவுண்ட் வந்து ட்ரெயினில் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி காமிச்சிருவாங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா கிட்ஸை வந்து நான் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். 2 சைடுமே பாருங்கள் பியர் அண்ட் ஃபாரஸ்ட் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓரளவு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஓரளவு காமிச்சது. இப்போ இந்த பார்க்கை தாண்டின அப்புறம் பாருங்கள், ஏன்னா பார்க்குக்கு அப்புறம் கிடையாது, நம்ம வந்து பாத்வே கிடையாது நடந்து போகிறதுக்கு, ஒன்லி ட்ராக் மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குக்கு அடுத்து போகிறது எல்லாமே நம்ம வந்து புதுசாக பார்க்க போகிறது. That's why I don't worry about the things that I don't see. Yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish and one. Yeah, yeah. Oh, 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 oh. Memory lane, isn't that too far away from our hearts? Yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby. குட்டியாக 2 பேர் பார்பிக்யூ பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பட் ஐ ட்ரை டு ஷோ யூ. அண்ட் இந்த சைடும் வந்து என்னென்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையுமே மேலே வந்து எப்படி பில்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைட் பெயிண்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னை விட அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ட்ரெயினில் எல்லாமே நிறைய கிட்ஸ் உள்ளவங்க தான் வராங்க. அண்ட் ஓல்ட் பீப்புள்ஸுமே நிறைய பேர் வராங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து குட்டி குட்டியாக டைனோசர் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக டைனோசர்ஸ் வேர்ல்டு மாதிரி அப்படி செட் பண்ணியிருந்தாங்க. மினியேச்சர் டைனோசர் வேர்ல்டு, ஜுராசிக் வேர்ல்டு மாதிரி. அண்ட் இந்த சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் எப்படி இருக்கும். இது வந்து ஃப்ளெமிங்கோ. இப்போ நம்ம வந்து
இந்த பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பாதி இது நான் வந்து எடுக்கலைங்க. ஏன்னா வந்து பாப்பாவை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2 பேரையுமே அதனால் நான் வந்து எடுக்கலை பாதி இது. ஸோ முடிஞ்சளவு எல்லாமே உங்களுக்கு நான் என்ஜாய் பண்ணது எல்லாமே காமிச்சிருக்கேன். இது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். கிட்ஸு நல்லாவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். கிட்ஸ் மட்டும் இல்லை, எனக்கும் மினியேச்சர் ரொம்ப பிடிக்கும். மினியேச்சர் பிடிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்து என்ஜாய் பண்ணுற இடம். அது மட்டும் இல்லை, இது வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்க இடமுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இடம். என்னென்னா அமைதியாக அப்படி ரம்யமாக ஒரு இடம்னு சொல்லலாம். இயற்கையை ரசிக்கக்கூடிய இடம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹில் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாக இருக்குது. அவ்வளோதான், நாங்களும் வந்து ட்ரெயின் ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஏன்னா 5 o'clock க்ளோசிங் டைம் ஆல்மோஸ்ட் அப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் அது மட்டும் இல்லை, உள்ளே வந்து ஃபுட் கோர்ட், ஷாப்பிங் ஏரியா எல்லாமே இருக்குது. வந்தால் அதுவும் ஒரு ரவுண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு இதே மாதிரி என்னெல்லாம் பார்த்தோங்கிறத கண்டிப்பாக காமிக்கிறோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் வீடியோ. பை பாய்.